தண்ணி எல்லாம் பின்னாடி போகுது தெரியுது. வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழு சார்பாக இன்றைக்கு நாம கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் மஜித் கொல்லப்பட்டி என்ற அந்த பஞ்சாயத்து அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போலுமலை என்ற மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த மலையில பாறை ஓவியம் இருப்பதாக இந்த கிராமத்தை சேர்ந்த வரலாற்று ஆர்வலர்கள் சதாம் ஹுசேன், மணிவேல், அவர் பேருனுங்க முருகேசன் போன்ற தோழர்கள் நமக்கு சொல்லி நம்ம கிருஷ்ணகிரி மியூசியத்தில் இருந்து அந்த பணியாளர்கள் பெருமாள் அவர்களும் செல்வகுமார் அவர்களும் இங்கே அவரோடு சேர்ந்து நாம தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் ஆர்வலர் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே பாறை ஓவியங்கள், ஏராளமான பாறை ஓவியங்கள் ஒரு குகை கவி போன்ற பகுதியில் வரைந்திருக்கிறார்கள். இந்த பாறை ஓவியத்தின் சிறப்பை பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் நம்முடைய அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இப்போது நமக்கு விளக்கி சொல்லுவார். இங்க இந்த மஜித் கொல்லி போலுமலை என்ற இடத்துல இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் மொத்தம் 4 தொகுதிகளா பிரிச்சு நாம இதை ஆய்வு பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இந்த ஓவியங்களுடைய மொத்த எண்ணிக்கை 32 - 35க்குள்ள இருக்கு, குறியீடுகளோட சேர்த்து. அதுல மனித உருவங்கள் மட்டுமே 18 மனித உருவங்கள் இருக்கு. 2-3 விலங்கு உருவங்கள் இருக்கின்றன. அதோடு பல குறியீடுகளும் காணப்படுகின்றன. இதில் முதல் தொகுதியாக கீழே உள்ள இந்த தொகுதியை மட்டும் முதல் தொகுதியாக சொல்லலாம். இந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்லலாம். இந்த தொகுதியிலே பல உருவங்கள் காணப்படுகின்றன. முதலில் இடமிருந்து வளமாக இங்கு இருக்கின்ற இடத்திலேயே ஒரு மனிதன் அந்த தலைக்கு மேல் வட்டம் என்ற அர்த்தத்திலும் இந்த ஓவியத்தை நாம் காணலாம். இதற்கு அடுத்ததாக ஒரு விலங்கு உருவம் காணப்படுகிறது. 1, 2, 3, 4 இந்த ஒரு விலங்கு உருவம். அதற்கு அடுத்ததாக இங்கே நிறைய குறியீடுகள் காணப்படுகின்றன. ஒரு முக்கோணம், ஒரு சதுரம் என்ற ஒரு இது. அதற்கு கீழே ஒரு மனிதன் இடுப்பிலே கை வைத்து நீட்டியவாறு ஒரு நிற்கின்ற ஒரு மனிதன் நல்ல வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. அதற்கடுத்ததாக வி வடிவத்திலே ஒரு குறியீடு. அதற்கு மேலே இங்கு ஒரு மனிதன், அதாவது ராட்சசி என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்துக்கு சென்ட்ரல் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அது போன்ற ஒரு மனித உருவம். அதற்கடுத்ததாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனித உருவம். இந்த 2. அதற்கு அடுத்ததாக உள்ள அது ஒரு விலங்கு உருவம். இந்த விலங்கு 2 கால் தெரிகிறது, இன்னொரு 2 கால் தெரிகிறது. இது முதுகு பக்கம். இது தலையாக இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு என்ன விலங்கு என்று சரியாக நம்மால் அடையாளம் சொல்ல முடியாத ஒரு விலங்கு ஒன்று. இந்த இவனை நோக்கி வருகிறது. இவன் வாய் பகுதியில் கை தொட்டு கொண்டிருப்பது போல் இந்த ஓவியம் காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக உள்ள இந்த ஓவியம் ஒரு விலங்கு போலவும் காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு விலங்கு போல காணப்படுகிறது. ஆனால் அது விலங்கு அல்ல. காரணம், இங்கு இது ஒரு மனித உருவமாக கொள்ளலாம். தலை, உடல், 2 கால்கள், கை நீட்டியவாறு இந்த கை. அதே மாதிரி இந்த பக்கம் நிற்பவனையும் ஒரு மனிதனாகவே நாம் காண முடிகிறது. தலை, வில் போன்ற ஒன்று கை வைத்திருக்கிறான், நிற்கிறது. அதற்கு கீழே உள்ள ஒரு அமைப்பினை நாம் விலங்கு என்று கருதலாம். ஆகவே ஒரு விலங்கிற்கு முன்னால் 2 வீரர்கள் சண்டை போடுவார்கள் என்ற ஒரு கருத்து இந்த ஓவியம் மட்டும் காட்டுகிறது. இவை அனைத்துமே முதல் தொகுதியாகும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அதுக்கடுத்ததாக 2வதாக உள்ள பாறை தொகுதியிலே இங்கு ஒரு மனிதன் நிற்கிறான். தலை, உடல், கைகள். அதற்கு அருகிலேயே இன்னொரு மனிதன் நிற்கிறான். 2 மனிதர்கள் அருகருகே. அதற்கு அடுத்ததாக மேலும் ஒரு மனிதன் நிற்கிறான். இந்த 3 மனிதர்களுமே அதாவது உண்மையை போலவே ஒரு கோடு இல்லாமல் 2 கோடுகள் பருமனாகவே காட்டப்பட்டிருக்கிறார்கள். உடல் பருமன் முழுவதுமாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஓவியத்தில். அதற்கு அடுத்ததாக உள்ளது ஐகுந்தம் பாறை ஓவியத்தில் இருப்பது போல ஒரு பெருக்கல் குறியை அடைத்து அது முழுவதும் உடையாக காட்டப்பட்டு அதற்கு கீழே 2 கோடுகள் காட்டி கால்கள், கைகள், தலை. இந்த தலையை பார்த்தோம்னால் வாய் திறந்திருப்பது போன்று ஒரு பீமன் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம். இன்னொரு சாதாரண ஆள்
போன்ற உருவத்தோடு சண்டையிடுவது போல இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சிறிய உருவமானது இந்த பெரிய உருவத்தினை கத்தி கொண்டு குத்துவது போலவும் இந்த காட்சி அமைப்பு காணப்படுகிறது. இது ஒரு சண்டை காட்சி மிக அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு நேர் மேலே சில வடிவங்கள், இது படகு போன்ற வடிவம், மிக அழகாக படகு போன்ற ஒரு வடிவத்தை காட்டுகிறார்கள். படகு, அதில் 1, 2, 3, 4, 5 கோடுகள், இதுவே நீட்டி இருப்பது போலவும் இருக்கிறது. அதுவே ஒரு செவ்வகம் போலவும் காணப்படுகிறது. இது சேர்த்து பார்த்தா ஒரு செவ்வகம் போல அதை பல கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். வயல் போன்ற ஒரு அமைப்பு. மேலும் சில குறியீடுகளாக இதை நாம் பார்க்கலாம். ஒரு முக்கோணம், அதே போல இங்கு ஒரு வட்டம், அதற்கு கீழே ஒரு நீளமான ஒரு ஆங்கில எழுத்து ஏ போன்ற ஒரு அமைப்பு, அதற்கு வலது பக்கம் 3 கோடுகள், இங்கு ஒரு மனிதன் போன்ற கூட்டல் குறி, அது தலையில் பகுதியோட சேர்த்து பார்த்தால் ஒரு மனிதன் போன்ற அமைப்பு. அதே போல இங்கு ஒரு மனிதன் நின்று இந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பது போல் இருக்கிறது. இங்கு ஒரு மனிதன், இங்கு ஒரு மனிதன். ஆகவே இதெல்லாம் சேர்த்து இங்கிருந்து ஆரம்பித்து இதுவரையிலான ஒரு ஓவிய தொகுதியாக 2வது ஓவிய தொகுதியை பார்க்கலாம். இது அதிகமாக இரட்டை ஓவியங்களாகவே காணப்படுகின்றன. சண்டையிடுவது போல, ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவது போன்ற 1, 2, 3, 4 அல்லது 5 உருவங்கள் இருவராக ஜோடியாக சண்டை போடுவது போன்ற ஒரு காட்சியை இந்த தொகுதி காட்டுகிறது.